वाचा कल्पतर्पच्य कृपा सिंधुभ्यो पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्री गुरुवे नमः। वासुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। कात्यायनी महामाये महायोगिनी अधीश्वरी नंदगोपसुदम देवी पदिंदे गुरुदे नमः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् वाल्मीकि रामायणम अयोध्या कांडम கைகேயி மந்திரிக்கு வசப்பட்டது. இது நாமெல்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே மக்களால் எழுதி படித்து மக்கள் கொண்டாடிய அதே காவியம். காவியம் அதுங்கிறத விட அதே வார்த்தை பிரயோகம், அதே மொழி பிரயோகம். சும்மா மொழிக்காக நாங்கள் உயிரை கொடுத்தோம்னா மொழிக்கு எதுக்கு நீ உயிரை கொடுக்குற? மொழிங்கிறது என்னது? மொழி பாசம்ங்கிறதெல்லாம் பைத்தியகார்த்தனம். மொழிங்கிறது ஒரு செயலுக்கான ஒரு கருத்துக்கான ஒலி குறிப்பு. அது எந்த மொழியா இருந்தாலும் சரி, அதுல நிச்சயமா அதுக்கு ஒரு இலக்கணமும் காலமும் அதுல இருக்கும். யாருமே நாளைக்கு நான் வருவேன் அப்படின்னு யாரும் சொல்ல போறதில்ல. நாளை அப்படின்னு அடுத்த எதிர்காலத்தை சொன்னாங்கன்னா அதுல வருவேன் போவேன் அப்படின்னு செயல் திட்டத்தை தான் சொல்லுவாங்க, எதிர்காலத்தோட ஒத்து தான் சொல்லுவாங்களே தவிர நாளைக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா? வராது. அப்படி குழந்தைத்தனமா பேசினா கூட அழகாத்தான் இருக்கும், திருத்திக்குவாங்க. ஆக இலக்கணம்ங்கிறதும் அதுல உணர்ச்சியோட கலந்து ஒரு ஏக்கம், ஒரு கவலை, ஒரு பயம், ஒரு ஆசை, ஒரு மகிழ்ச்சி, ஒரு திடீர் மகிழ்ச்சி, எதிர்பாராத மகிழ்ச்சி, இந்த உணர்ச்சிகள் எல்லாமே எல்லா பாஷையிலையும் இருக்கும். அப்புறம் காலம் கண்டிப்பா இருக்கும், நிகழ்காலம் எதிர்காலம். கவிதை புனையணும் விளையாடணும்னா அதுல அவங்க பயிற்சி பண்ணினா தமிழ்ல ஒரு வார்த்தை, ஒரு பழமொழி உண்டு, செந்தமிழும் நாப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம்னு. அது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஒரு கைத்தொழில் பார்த்துக்கிறோம்னா கண்ணால பார்த்து கருத்தால கவனிச்சோம்னா அந்த தொழிலை நம்ம பார்த்து செஞ்சிடலாம், செய்ய முடியும். அப்போ தன்னோட செயலில் ஒரு ஈடுபாடு தான் வேணுமே தவிர மனிதனுக்கு மற்றபடி அது இப்போ நாம் வேற ஒரு தேசத்துலேயோ வேற ஒரு இடத்துலையோ நம்ம ஒரு உடல் கிடச்சி கரு கிடச்சி நம்ம பிறந்திருந்தோம்னா அந்த தேசமும் அந்த மொழியும் நமக்கு தாய்மொழியாகவும் சொந்தமாகவும் இருக்கும். அப்போ இதுல நாம நிச்சயம் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மொழி நம்மளை தேர்ந்தெடுத்துக்கிறது. தேசம் காலம் எல்லாமே நம்மளை எப்படி தேர்ந்தெடுத்து தோற்றம் கொடுத்து வடிவம் கொடுத்து இயங்குறதுக்கும் வாழ்றதுக்கும் வசதிகளையோ அல்லது வசதியற்ற நிலையவோ, வசதியற்ற நிலையை காலம் கொடுக்கறது இல்லை, அது நம்ம குணத்தினால நாமளே நமக்கு வச்சுக்கிற இடைஞ்சல் தான். நம்ம குணக்கேட்டினால தான் நமக்கு கஷ்டமும் துன்பமும் பகையும் உறவும் வருதே தவிர மற்றபடி அது ஏற்கனவே இருந்தெல்லாம் நம்மளை படுத்தலை. நாம தான் அதை உருவாக்கி நம்மள மேலே போட்டுக்கிறோம். ஏற்கனவே காலமும் நமக்கு பிறவியும் தரக்கூடிய உடலும் தரக்கூடிய அந்த ஆற்றல் மிக்க அந்த இயற்கைங்கிற அந்த அன்னை பராசக்தி நமக்கு சகல சௌகரியத்தையும் வசதியும் செஞ்சு தான் கொடுத்துருக்குறாங்க. ஒரு சாதாரண சிற்றெரும்புல இருந்து நம்ம மனித இனம் வரைக்கும், மனிதர்கள் என்ன பிரம்மா தேவர்கள் வரைக்கும், தெய்வங்களை கூட. அப்போ இதெல்லாம் நிர்வகிக்கிறதுக்கு இயற்கைக்கு உதவியா
பல்வேறு காரணிகள் இருக்கு. நம்ம உடல்ல வசிக்கிறதுக்கு நம்ம உடல்ல எத்தனை கருவிகள் இருக்கு. நம்மளை நாம சிந்திக்கவும், ஒருத்தரை ஒருத்தர் அன்பு காட்டுறதுக்கும், நம்மளை நாமளே சுகப்படுத்திக்கிறதுக்கும், உண்டு கழித்து உறங்கி விழித்து உறவு கொண்டாடி சந்தோஷமா ஆடி பாடி இருக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே இங்க எத்தனையோ கருவிகள் தன்னலம் இல்லாம இயங்கிக்கிட்டு இருக்கு. அதுகளுக்கு எந்த சுகமும் இல்லை. அனுபவிக்கிற நாம தான் அனுபவிக்கிறோம். உடல் எதையுமே அனுபவிக்கல. அது இயங்கி நம்மளை அனுபவிக்கிறதுக்கு உதவியா கொடுத்துக்கிட்டு இருக்கு. உண்மையில நாமளும் அனுபவிக்கல. நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆனந்த உணர்வு அது எல்லாத்தையும் அடையாளம் தெரிஞ்சுக்குது. அதை நம்ம அனுபவிக்கிறதா நம்ம நினச்சிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். அந்த அளவுக்கு ரொம்ப மேதாவி மாதிரி உள்ள போக வேண்டாம். உண்மையிலேயே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஆனந்தம் நமக்கு அடையாளம் தெரியுது. அதை நாம சந்தோஷம்னு நம்ம அனுபவிக்கிறதா நினைச்சுக்கிறோம். நமக்கு ஆனந்தம் அடையாளம் தெரியலன்னா அதை நம்மளால உணர முடியாது. துன்பம் நமக்கு அடையாளம் தெரியாது, ஆனா துன்பம் வருது. அந்த துன்பத்தை துன்பமா உணர்ந்து அழுகுறோம். அது நமக்கு இணக்கம் இல்லாத ஒரு உணர்வுங்கிறதுனால அது நமக்கு கஷ்டமா இருக்குது. அது வேதனையை தருது. இது ஒரு வகையான மனோபாவம். உண்மையில துன்பமும் கிடையாது, ஆனந்த நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஆத்மாவினுடைய இயல்பே ஆனந்த நிலை தான். அப்போ இயக்கம் இல்லாம ஒரு சிற்றெரும்பு கூட இல்லை. அதுக்கு உணவு தேடி அலைகிறதா நம்ம நினைக்கிறோம். அது சும்மாவாது சுத்திக்கிட்டு தான் இருக்கும். உணவும் கிடைக்கும் எங்க இருந்தாலும். அது மாதிரி தான் இயக்கம் இயல்பாவே இயங்கிக்கிட்டு தான் இருக்குது. இதுக்கு காரணம் நமக்கு மேல நம்மளை இயக்கக்கூடிய அந்த ஆற்றல்கள் ஒரு 33 கோடி வகையா நம்ம முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க. அதுல 8 வசுக்கள், 11 ருத்ரர்கள், 18 பிரஜாபதிகள், பெரிய பெரிய நிர்வாகிகள், தெய்வங்கள். அப்போ இந்த 33 அவங்களுக்கு உதவியாளர்கள் எல்லாம் சேர்த்து 33 கோடி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க எல்லாருமே சும்மாவா இருப்பாங்க? நம்மளை இயக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. அவங்களுடைய இயக்கமே நம்மளை இயக்கிறது தான். நம்மளே ஏன் இயக்கணும்? ஜீவர்களுடைய சுதந்திரம், ஜீவர்கள் சொந்தமா தானும் வாழ்ந்து அவங்களுடைய சரியான வாழ்க்கையினால, திருத்தமான வாழ்க்கையினால அவங்க திருப்தி அடைகிறாங்க. நமக்கு ஜடப்பொருளா உணவு தேவைப்படுது. நமது நன்னடத்தை அவர்களுக்கு உணவாக இருக்குது. அது எப்படி அப்படின்னு கேட்டா, நல்லா தாராளமா யோசிச்சு பாரு. நீ ஒரு குழந்தைக்கு பாடம் நடத்துற, அந்த குழந்தை திருப்தியா நீ சொல்லி கொடுத்த மாதிரியே புரிஞ்சுக்கிட்டு திருத்தமாகவும் தெளிவா மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்துச்சுன்னா உனக்கு அது தர்ற திருப்தி நீ சாப்பிட்றதுனால, உணவு எடுத்து சாப்பிட்றதுல உனக்கு அந்த திருப்தி அது கம்மியாக தான் இருக்கும், குறைவாக தான் இருக்கும். சாப்பிட கூட போகாம அவங்கள திருத்தமா இந்த பிள்ளைகள் எல்லாத்தையும் திரும்ப நல்லபடியா சொல்லி கொடுத்துடணும் அப்படின்னு உணவுக்கான நேரத்தை தள்ளி போட்டுட்டு, பசியே மறந்துட்டு, உடல் களைப்பையும் மறந்துட்டு எவ்வளோ ஆனந்தமா சொல்லி கொடுப்ப. அவங்க உற்சாகமா படிச்சாங்கன்னா, அவங்க பூரணமா படிச்சு நீ நினைச்சபடியே அவங்க அதை எல்லாத்தையும் நீ சொல்லி கொடுத்த வித்தியை எல்லாம் கற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் உனக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி, அந்த திருப்தி, ஐயோ சாப்பிடாம இவ்வளவு நேரம் இருந்துமேங்கிற வருத்தம்லாம் தோணாது. அப்ப அது உணவாயிருச்சு இல்லை உனக்கு. அவங்களுடைய கல்வி கேள்வியினுடைய சிறந்த அந்த புத்திசாலித்தனம், அந்த கெட்டிக்காரத்தனம், அந்த மகிழ்ச்சி, அந்த நிறைவு சொல்லி கொடுத்த உனக்கும் கேட்டுக்கிட்ட அவங்களுக்கும் ஏற்பட்ட அந்த திருப்தி உணவை விட பெருசா தானே இருக்கு. அப்ப அதுதானே உணவு உனக்கு. இது மாதிரி தான் ஜீவர்களுடைய நன்னடத்தையும் மகிழ்ச்சியும் ஒழுக்கமும் நேர்மையான தன்மையும் இறை வழிபாடும் நாம சங்கீர்த்தனம் வேள்வி இதெல்லாம் நமக்கு பயன்படக்கூடிய இந்த செயல்கள் எல்லாமே தேவர்களுக்கு உணவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா அது ஏன் புரிஞ்சுக்க முடியல?
அவங்களுக்கு அது திருப்தி தானே, அதுதான் அவங்களுக்கு உணவு. நம்ம ஜட சரீரத்தில் இருக்கிறதுனால ஜடப்பொருளை உள்ள தள்ளுறோம். எவ்வளவுதான் ஜடப்பொருள் உள்ள போனாலும், அது மணக்க மணக்க எவ்வளவு உள்ள போனாலும் வெளியில போகும்போது எப்படி இருக்கு, அதே மனத்தோடையா வருது. எவ்வளவு அப்போ நம்ம உடல் இயக்கம்ங்கிறதுல இந்த உள்ள அனுப்புறது வெளியே அனுப்புறது தேவையில்லாத ஒரு விஷயம்தாங்கிறது நல்லாவே தெரியும். அது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அமங்கலமான அழுக்கான விஷயங்கள். எது? பசி, தாகம், கோபம், ஆசை, பாசம், காமம், எல்லாமே அழுக்கான விஷயங்கள். அதுக்காக தான் இந்த உணவு உள்ள தள்ளுறது வெளியே போறதுமா வேலை, தேவையில்லாத வேலை. அன்னம் பிராணமயம் தான், பிராணனுக்கு அன்னம் தேவைதான். அந்த அந்த ரீதியா பார்க்கும்போது அந்த அன்னம் எப்போ அது அன்னமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் அப்படின்னு ஆண்டாள் பாசுரத்துல வர்ற மாதிரி அன்னம் பிராணமயம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிராணனுக்கு ஆற்றலை தரக்கூடிய, இயங்கும் ஆற்றலையும் ஆனந்தத்தையும் மகிழ்ச்சியையும் நிலைத்த இருப்பையும் தரக்கூடிய பொருள் அன்னம்னு அர்த்தம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வெறும் ஜடப்பொருள் கிடையாது அன்னம்ங்கிறது. அது முழுமையான ஆற்றல். அது பிராணமயம் அப்படின்னு அர்த்தம்னா பிராணனே பிராணனுக்கு உணவா இருக்குது. அப்போ பிராணங்கிறது உயிருக்கு உயிர் தான் உணவு, உயிர் உள்ளது தான் உணவே தவிர இன்னொரு ஜடப்பொருள் அதுக்கு உணவுன்னு நம்ம தனியா எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏகாதசினிக்கு சைதன்ய மகாபிரபு சொல்லியிருக்கிறாரு, தானிய உணவை எடுத்துக்காதன்னு. அப்போ அன்னைக்கு பிராணனை என்ன செய்ய சொல்லியிருக்காரு? பிராணனுக்கு நாமத்தை சொல்ல சொல்லியிருக்கிறார். தானியத்தை எடுத்துக்க வேண்டாம், நாமம் சொல்லுன்னு இருக்கிறார். அதுதான் பிராணமயம். புரியுதா? நாமந்தான் பிராணமயம். அந்த நாமத்தை தான் அன்னம்ன்றது. அந்த அன்னத்தினுடைய வடிவம் பல இருக்கு. அக்னியில போடுற அன்னம் தேவர்களுக்கு எப்படி போய் சேருது? அக்னியில நெய் ஹவிசு எவ்வளவு வேணாலும் ஆகுதி பண்றோம், அது தேவர்களுக்கு எப்படி போய் சேருது? அதே வடிவத்திலேயே இங்கே அக்னி முன்னால், நம்ம கண்ணு முன்னால் அக்னியில விழுந்து அது பஸ்பமாகிறத பார்க்குறோம். இது தேவர்களுக்கு உணவாகுது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு பார்த்தோம்னா தாராளமாக தெரியும். நாம சொல்ல சொல்ல பகவான்கிட்ட, உங்ககிட்ட நான் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கிறேனோ அந்த அளவுக்கு உன்னை எனக்கு தெரியும், என்ன உனக்கு தெரியும். பரஸ்பர அன்பு இருந்ததுன்னா புரியும். இந்த பரஸ்பர அன்பு இல்லாமல் எல்லாத்துக்கும் காரண காரியங்களையும் குதர்க்கமான கேள்விகளையும் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா எதுவுமே புரியாது. பரஸ்பர அன்புங்கிறது அது தெளிவு காட்டுற அளவுக்கு வேற எந்த வித்தியையும் நமக்கு ஞானத்தையோ அந்த அறிவு தெளிவையோ தராது. இப்போ கைகேயிட்ட மந்திரை அப்படிங்கிற அந்த ஒரு கைகேயின் வளர்ப்பு தாய், ஏன்னா கைகேயி குழந்தையா இருக்கும் போதுல இருந்தே அவங்க அம்மா அவ கூட இல்லை. அது வேற கதை, தொடர்ந்து படிப்போம். அந்த கதையை அப்புறம் சொல்றேன். ஆரம்பத்துல இருந்து, பிறந்த குழந்தையில இருந்து இந்த தாதி தான் பத்திரமா பாதுகாப்பா வளர்த்தாள். அந்த இவங்க தகப்பனுக்கும் தன்ட்ட இந்த குழந்தைய விட்டுட்டு அவ தாய் விலகி இருந்தது அவங்க தகப்பனுக்கு பெரிய வேதனை. அது அவங்க குடும்ப பிரச்சனை. அந்த பொண்ணை தன்னுடைய விருப்பப்படியே அந்த தகப்பன் வளர்த்துட்டாரு. ஒரு பையனை போல எல்லா அஸ்திர சாஸ்திர வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து, பையனை போல வீர தீர பராக்கிரமங்களை எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. இந்த மந்திரை அவளை பொண்ணாவே வளர்த்தா. அவரு அப்பா என்ன செய்யணுமோ அதை செஞ்சாரு.
இந்த மந்திரை பாட்டிக்கு வந்து அவளுக்கும் அவ யாருன்னே தெரியாது, எங்க இருந்து வந்தான்னு தெரியாது. குழந்தைக்கு உதவியா இருந்தது உடனே விட்டுட்டாரு அவரு. அவ அந்த குழந்தைய அடி நீ பொண்ணு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் பெண்மையை ஊட்டி வளர்த்தாள். ஒரு பக்கம் ஆத்மார்த்தமான ஆனந்தத்தையும் வீரத்தையும் தைரியத்தையும் ஒழுக்கத்தையும் பண்பையும் தகப்பன் சொல்லி கொடுத்தாரு. ஒரு குருவா இருந்து, ஒரு தகப்பனா இருந்து, ஒரு சகோதரனா தோழனா இருந்து, அந்த குழந்தைக்கு சமமான ஒரு நண்பனா இருந்து சொல்லி கொடுத்தாரு அவரு. தாயில்லா பிள்ளைங்கிற பாசத்துல இவ தகப்பனுடைய ஆதரவு தனக்கு வேணும். நாம இந்த குழந்தைய ஒரு லட்சணமான பொண்ணா, எவனமும் இளமைக்கான அந்த குணமும் என்னைக்கும் இவளுக்கு மாறாம இருக்கணுங்கிற பாசத்துல மந்திரை தன்னை பராமரிக்கிற மாதிரியே இவளை அன்பை ஊட்டி வளர்த்தாள். ரொம்ப பிரியம். அதனால கைகையினுடைய அழகும் வீரமும் பெண்மைக்கு பெண்மையும் வசீகரமான பெண்மையாகவும் என்றும் மாறாத இளமையுடனும் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. அதே சமயத்துல ஒரு சக்கரவர்த்திக்கு இருக்கக்கூடிய மதிநுட்பம், வீரம், தைரியம், அதை செயல்படுத்தக்கூடிய சமயோசித புத்தி எல்லாமே நிரம்பியவள். நற்குணங்கள்னு எடுத்தோம்னா குறிப்பிட்டு சொல்றதா இருந்ததுன்னா 64 நற்குணங்கள் சொல்லப்படுது. அதுல அத்தனையுமே இருக்கிறது கிருஷ்ணர் ஒருத்தர் தான். கிருஷ்ணர் கிருஷ்ணராகவே, கடவுள் கிருஷ்ணராகவும் கிருஷ்ணர் கடவுளாகவும். கிருஷ்ணர் தான் கடவுள். அவர் வேற எத்தனை அவதாரம் எடுத்தாலும் கிருஷ்ணர் தான். அந்த கிருஷ்ணர் கிருஷ்ணராகவே வந்தார் பூமிக்கு. அவர்கிட்ட தான் இந்த மொத்த நற்குணங்களும் இருக்கும். ஆனா 64ன்னு சும்மா ஒரு எண்ணிக்கைக்கு சொல்றமே தவிர அந்த 64ல 1 1 1ன்னு வரிசையா 64 வச்சு அந்த ஒண்ணுக்குள்ள பல நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சிறப்பு குணங்கள்லாம் உண்டு. அதுல அப்படி பார்த்தா எண்ணில் அடங்காத குணங்கள். இந்த குணங்கள் எல்லாமே சேர்ந்து நற்குணங்களா முழுமையான ஒரு அடைக்கலமா இருந்துச்சு. அவருடைய சொல்லும் செயலும் சிந்தையும் நடத்தையும் அப்படி இருந்தது அப்படின்னா அவர்கிட்ட இந்த மொத்த குணங்களுமே குணமில்லாத ஒரு நிலை மாதிரி தூய்மையா தான் காட்டுமே தவிர, ஸ்படிகம் போல தூய்மையா காட்டுமே தவிர குணங்களை அடையாளம் காட்டாது. எல்லா நற்குணமும் சேர்ந்ததுன்னா அந்த மாதிரி இவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு சக்கரவர்த்திக்கு தேவையான, ஒரு சாம்ராட்டுக்கு தேவையான அத்தனை நற்குணமும் இவள்கிட்ட உண்டு. மனிதர்களுக்கு எவ்வளவு நிறைவா இருக்கணுமோ அனுமதிக்கப்பட்ட நிறைவு இந்த கைகை அம்மா கிட்ட உண்டு. அப்போ மற்ற தாய்மார்கள் கௌசல்யா அப்பளுக்கு இல்லாத எந்த குற்றங்குறை இல்லாத முழுமையான பெண்மணி, முழுமையான தாய். அவளுக்கு ஆணுக்கு தேவையான அந்த பராக்கிரமங்கள்லாம் தேவையில்லை. ஆண்மைத்தனமான அணிகலன்கள்லாம் அந்த கௌசல்யிட்ட கிடையாது. முழுக்க முழுக்க மலர் எப்படியோ அதே மாதிரி மென்மையும் இனிமையும் உள்ள ஒரு தாய். கைகை தாயானாலும் கூட அவளுக்கு ஆபரணங்கள், அணிகலன்களும் உடைகளும் மாதிரி ஒரு பராக்கிரமம் இருந்தது, ஒரு ஆண்மைத்தனமான பராக்கிரமம். அதனால அவளால பரதன் தன்னுடைய தகப்பனார் வீட்டில் போய் அவ்வளோ காலம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுல ஆட்சேபனை எதுவுமே இல்லை. பாசம் இல்லாமல் இல்லை, அன்பு உண்டு, பாசம் உண்டு. ஆனால் கௌசல்யால ராமனை பிரிஞ்சு வாழ முடியாது. சில உயிர்கள் பார்க்கலாம், நம்ம தண்ணீர்லையும் வாழும், சுவாசிக்கும், தரையிலையும் சுவாசிக்கும். அப்படி 2 இடத்துலையும் வாழக்கூடிய உயிர்கள் இருக்கு. ஆனால் தண்ணியில் மட்டும் வாழ்கிற உயிர் வெளியில காற்றுல சுவாசிச்சு வாழ முடியாது. தரையில மட்டும் வாழ்ற உயிர் தண்ணிக்குள்ள சுவாசிச்சு வாழ முடியாது. இதே சிறப்பு மாதிரி தான் மனிதர்கள்ட்டையும். சிலர் அன்புக்குரிய தன்னுடையவர்கள் தள்ளி இருந்து விலகி இருந்தா தண்ணியில இருந்து வெளியில தூக்கி போட்ட மீன் மாதிரி துடிச்சு போயிடுவாங்க. சிலர்
அவங்க எங்க இருந்தாலும் அதுக்கு என்ன, அவங்க சௌக்கியமா இருக்காங்கல்ல, இருக்கட்டும் அப்படின்னு தாயும் பிள்ளையும் எங்கிட்ட இருப்பாங்க. அதுக்கு காரணம் அல்பமான காரணங்களா கூட இருக்கலாம். அந்த அற்பர்களை பற்றி நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. முடியுதுங்கிறது தான் பிரச்சனை. முடியுதுங்கிறத தான் இப்ப நம்ம யோசிக்கிறோம். அவங்களால தள்ளி வாழ முடியுது, இவங்களால தள்ளி வாழ முடியல அப்படிங்கிறத பற்றி தான் யோசிக்கிறோமே தவிர, தள்ளி வாழ்றதுக்காக வெறும் கேவலம் பணத்துக்காகவோ இல்லை பதவிக்காகவோ இல்லை உடல் சுகத்துக்காகவோ இல்லை தற்பெருமைக்காகவோ அவங்க வெளிநாட்டில் போய் இருக்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சிறப்புன்னு சொல்ல முடியாது. தேவையான பாசமும் அன்பும் குறையாம இருக்கணும். அவங்க தொலை தூரத்தில் இருக்கிறத அவங்களுடைய விருப்பத்துக்காக அதை அனுமதிக்கணும். அதுதான் உண்மையான அன்பு. உன்னோட விருப்பம், நான் உன்னை விட்டு விலகி இருக்கிறதுல எனக்கு வருத்தம் தான். ஆனால் உன்னுடைய விருப்பத்தை நான் அனுமதிக்கும் போது அது நான் உன் மேலே வச்சிருக்கிற பாசம் அந்த என்னுடைய வருத்தத்துக்கும் மேலான ஒரு உதவியை எனக்கு செய்யும். அதனால நான் அனுமதிக்கிறேன். தூய்மையான அன்பு எதையும் பொறுத்துக்கும் இல்லையா? அந்த மாதிரி அன்பின் வலிமையில உன்னை தள்ளி இருக்க வைக்கிறேன். அந்த மாதிரி தான் கைகை பரதனை அப்பா வீட்டில் வளர்றதுக்கு விட்டுருந்தான். ஆனால் பரதன் கிட்ட இருக்கக்கூடிய பாசம் அப்படியே தான் இருக்கும். கௌசல்ய ராமன்கிட்ட வச்ச பாசம் மாதிரி இவ கைகையையும் பரதன்கிட்டையும் தன்னுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ராமன் கிட்டையும் ஒரே மாதிரி தான் பாசம் வச்சிருந்தாங்க. அந்த ஒரே மாதிரியான பாசம்ங்கிறதுனால தான் அவளால் சுலபமாக சொல்ல முடிஞ்சது. ஏன் நீ நாட்டை பரதன்கிட்ட கொடுத்துட்டு நீ ஏன் காட்டுக்கு போயிட்டு வரக்கூடாது அப்படின்னு கூசாம கேட்க முடிஞ்சதுன்னா, ரெண்டு பேரையும் அவ வேற வேறையா பார்க்கல. அதுதான் உண்மை. அவளுடைய குணத்தை நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, அவளுடைய கம்பீரமான ஒரு சக்கரவர்த்திக்கு இருக்கக்கூடிய பராக்கிரமம்லாம் இருக்குது அப்படின்னா அந்த பொண்ணு பின்ன எப்படி யோசிப்பா? அழுதுகிட்டா கொஞ்சுவா. அழுதாலும் நடிக்கிறதா தான் இருக்கும். மற்றவங்கள வசப்படுத்துறதுக்கு ஒரு ஆயுதமாக தான் பயன்படுத்த முடியுது அவளால். நிஜமாலாம் அழுக மாட்டா. வராது அவளுக்கு. ஜீவன் அழுகிறவன் கிடையாது. ஆனா பிறந்தாலும் பொண்ணா பிறந்தாலும் அழுகாட்சிங்கிறது ஜீவனுக்கு சொந்தமானது இல்லை. அது ஒரு செயற்கையான விதம், பொய்யான ஏமாற்று வித்தை. மகிழ்ச்சி எப்படி பொய்யோ அதே மாதிரி அழுகையும் பொய். அந்த மாதிரி கைகையினுடைய வீரத்தை மனசுல கற்பனை பண்ணோம்னா அவளுடைய அழகும் அந்த கம்பீரமும் என்று மாறாத இளமையும் நம்ம இன்னைக்கும் வணக்கத்துக்குரியதா இருக்கிறத மனக்கற்பனையில பார்க்கலாம். விசாலமான வளைந்த பிறை நெற்றி, அடர்த்தியான புருவம், நீண்ட நாசி, ஒற்றை நாடி மல்லிகை மொட்டு முல்லை மொட்டு மாதிரியான நீள்வெட்ட முகம், செவிக்கு கீழான கன்னத்துல இருந்து தொடங்கக்கூடிய பெரிய செவி, தலையில ஏறி இருக்காது, அடரா அடர்த்தியான சுருள் சுருளான கூந்தல், அழகு, 3 வரிகள் இருக்கக்கூடிய நீண்ட கழுத்து, அகன்ற புஜங்கள், மெல்லிய இடை, கம்பீரம், வலிமையான முழங்கைகள், விரல்கள் எல்லாமே ஆயுதம் பிடிக்கிறதுக்கு வசதியான விரல் அமைப்பு, எல்லாமே வில்லேந்தக்கூடிய விரல் அமைப்பு. தசரத சக்கரவர்த்தியவே போர்ல காப்பாற்றி கொண்டு வந்திருக்கிற ஒரு உயிரை காப்பாற்றின ஒரு வீர திருமகள். அதுல தசரதனே அவளுக்கு மயங்கி உனக்கு என்ன வேணுமோ கேளு நான் தரேன் அப்படின்னா, ஒன்றல்ல ஒன்றுக்கு 2ஆக தருகிறேன் அப்படின்னு அன்னைக்கே வாக்கு கொடுத்தான். இவளுக்கு இவர் என்ன இப்படி சொல்றாரு, வரமா அப்படின்னா என்ன, அது எதுக்கு எனக்கு அப்படின்னு இருந்த பொண்ணு குழந்தைத்தனமா. அப்படி எந்த ஒரு தேவையை யார்கிட்ட இருந்து எதிர்பார்க்க தெரியாத ஒரு பொண்ணா நினைச்சுப்பாரு. எப்படிப்பட்ட வீராங்கனை அவர்னு. தாரேன்னு சொன்னா சிரிக்கிறா. என்ன தருவே நீ எனக்கு, எங்கிட்ட இல்லாத உங்ககிட்ட என்ன இருக்கு, எனக்கு என்ன நீ தரப்போற அப்படிங்கிற மாதிரி ஒரு குணம் இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? யாரை பார்த்து, அதுவும் தசரத சக்கரவர்த்தியை பார்த்து எனக்கு வரம் தரியா, வரமா அது எதுக்கு, இல்லை நான் உனக்கு 2 வரம் தருவேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி எப்போ தேவையோ அப்போ கேட்டுக்கிறேன், இப்போ என்ன தேவைன்னு தெரில அப்படின்னா அது எப்படிப்பட்ட வீர திருமகள் அவர்.
அவளுடைய அழகும் வீரமும் அற்புதமானவள். அவளை தாயா அடைஞ்சதுக்கு பரதன் தவம் பண்ணி இருக்கணும். ஆனா இங்கு தேவர்களுடைய சூழ்ச்சி, இந்த 33 கோடி பேர்களும் சும்மாவா இருக்காங்க? இறைவனுடைய திட்டப்படி சங்கல்பத்துக்கு யாரை வேணாலும் எந்த மாதிரியும் பயன்படுத்திடுறாங்க, செயலில் ஈடுபடுத்திடுறாங்க. இவ்வளவு தூய்மையான ராமாயணத்தை சின்ன பிள்ளையிலிருந்து திரும்ப திரும்ப கேட்குறோம், படிக்கிறோம், நடந்துக்கிறோம். ராமனை பற்றி நல்லாவே தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம குணத்துப்படி நம்ம இஷ்டப்படி ராமனை சுலபமா பேசிக்கிறோம். இவர் பெரிய ராமரு அப்படின்னு அசால்ட்டா பேசிக்கிறோம். அப்போ அது எவ்வளவு சுலபமா இடம் கொடுக்குது அந்த புத்தி. தன்னோட தாழ்ந்த நிலையை உணராம யாரை வேணாலும் சுலபமா வாய்க்கு வந்தபடி பேரை சொல்லி வணங்குற மாதிரி. வணங்குறது என்ன? வழக்கு சொல்லாவே சாதாரணமா என் கூட படிச்ச ஒரு நண்பன், பள்ளி மாணவன், அவன் பேர் ராமரு. அவன் ஏதாவது பொய் சொல்லிட்டான், ஏதாவது ஒரு விளையாட்டா ஏதாவது பண்ணான் அப்படின்னா எல்லா குறும்பும் பண்ணுவான். கள்ளராமர்னு அவனுக்கு பேர் வச்சிருந்தோம். அவன் கள்ளராமன் அப்படின்னு. அதெல்லாம் இப்ப நினைச்சு பார்க்கும்போது ராமனையும் கைகையையும் பரதனையும் மற்ற கதாபாத்திரங்கள் யார, கௌசல்ய ராமனையா இருந்தது, லக்ஷ்மண, இப்படி ஒவ்வொருத்தரையும் நினைச்சு நினைச்சு அவங்களுடைய சிறப்பும் தன்மையும் நெருங்கி போய் பார்த்துக்கும் போது நமக்கு வியப்பா இருக்குது. இவ்வளவு படிக்கிறோம், அப்படி இருந்தும் அவங்கள ரொம்ப சுலபமா வழக்கு சொல்லல ஏதாவது சொல்லி பேசுறோம். நம்மளுடைய தாழ்ந்த நிலைக்கு அவங்கள இறக்கி நமக்கு சமமா பேசிடுறோம். அப்போ ராமாயணங்கிறது உயர்ந்த ஒரு நிலையில இருந்தாலும், வானத்தில் இருக்கிற சந்திர சூரியர்கள் மாதிரி இருந்தாலும், அதனுடைய கிரகணங்களையும் அதனுடைய ஒளியவும் குறைவில்லாம அனுபவிச்சு மகிழ்ச்சி அடைகிறோம்ல, அந்த மாதிரி ராமாயணத்துல எல்லாமே அப்படித்தான், எல்லா உணர்ச்சிகளும். அந்த மாதிரி தேவர்கள் எப்பேற்பட்டவங்களையும் சிறந்தவர்களை எல்லாத்தையும் கூட அவங்கள குறிப்பிட்ட செயலில் கட்டாயமா ஈடுபடுத்திடுறாங்க. நம்மளை அறியாம எப்படி நமக்கு சமமா உயர்ந்தவர்களை எல்லாம் நமக்கு சமமா கூசாம பேசிடுறோமோ, பக்திங்கிற பேர்ல இறைவனையும் நமக்கு சமமா தாராளமா பேசிடுறோம். சராசரியா பழகுறோம், அன்பா பழகுறோம். முதல்ல நீங்க நாங்கன்னு பேசுவோம், அப்புறம் போடா வடா போடி வாடின்றுவோம். சகஜமா பேசிடுறீங்கல்ல, பழக்கம் அந்த மாதிரி ஆயிப்போகுது. அந்த மாதிரி தேவர்களால இங்கே கைகேயி மந்திரை இந்த 2 பேருக்குள்ளேயும் அவங்க விளையாடுற விளையாட்டு என்னவாயிருச்சு? இறைவனுடைய சங்கல்பத்தின்படி ராமன் காட்டுக்கு போறதுக்கு இதுவரையில் நீ அவமதித்த கௌசல்யை அப்படிங்கிறா மந்திர சொல்லி கொடுக்கிற விதம் பாரு. நீ தசரதற்கு மிகவும் பிரியமானவள். நீ சொன்ன அவன் நெருப்புல கூட விழுவான். இந்த மாதிரி நீ அவனை வச்சிருக்கிறதுல கௌசல்ய நீ அவமதிச்ச அப்படின்னு சுட்டி காட்டுறா. ஆனா உண்மையில கைகேயி நேரடியா கௌசல்யா கிட்ட, ராமனுடைய தாயார்கிட்ட எந்த ஒரு மாதிரியான அவமதிப்பா எதுவுமே நடந்துக்கவும் இல்லை, பேசவும் இல்லை. அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் மரியாதையா தான் பழகினான். ஆனா ராமனையும் தனக்கு உரியவனாகவும் சொந்த பிள்ளைய போலையும் ராமனை தன் பக்கம் அன்பு உள்ளவனா மாத்தினது, அந்த அளவுக்கு அன்பு காட்டினது கைகேயி. ஏன்னா அப்ப கௌசல்யா அன்பு இல்லையா அப்படின்னா, கௌசல்யனுடைய அன்பு மென்மையா மயிலிறகால வருடுற மாதிரி, இவளுடைய அன்பு கட்டி அணைச்சி தூக்கி கட்டாயமா ஊட்டி வளர்க்கிற மாதிரி. இது வேற அது வேற. இந்த அன்பு ராமனுக்கு, சத்திரிய ராமனுக்கு ரொம்ப பிடிக்கும். அம்மா கிட்ட ஒரு அன்புன்னா இது ஒரு அன்பு, இது பிடிக்கும். இனிப்பு நீ எவ்வளவு சாப்பிடுவ, திகட்டும். ஆனா உனக்கு காரசாரமா முருகலா உனக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா இனிப்பை விட கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவேல்ல, அந்த மாதிரி. அதுக்காக ரெண்டும் உயர்வு தாழ்வு எல்லாம் பார்க்க கூடாது. அதே மாதிரி தான் தசரதனும்.
எனக்கு பிரியமான என் ராமன், என் ராமனிடம் பிரிய உள்ள என் பாரியாள், இவை என் உயிரை காப்பாற்றியவள் என்று இளமையும் அழகும் எல்லா இன்பத்துக்கும் எல்லா நவரசத்துக்கும் ரசம் ததும்ப ததும்ப என்னை மகிழ்ச்சி கடல்ல ஆழ்த்துறவள் அப்படிங்கிறதுனால பட்ட மகிழ்ச்சியில இவன் மேல ரொம்ப பிரியம் வச்சிருப்பான் தசரதன். இதை பயன்படுத்தி சுட்டி காட்டுறா மந்திரை. அவன் உங்கிட்ட போய் தசரதன் இவங்க கிட்ட அன்பா இருந்ததும், கைகையை தசரதனை தன் கைக்குள் வச்சிருக்கிறதாகவும் ராமனையும் கைக்குள்ள வச்சிருக்கிறதாகவும், இந்த 2 பிள்ளைகளையும் தகப்பனையும் பிள்ளையும் தன் விருப்பப்படி தன்னுடைய அன்புக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால கௌசல்ய கைகையை அவமதிச்சது, அதாவது இலக்காரமா விலக்கி விட்ட மாதிரியும் இந்த மந்திரையினுடைய சூழ்ச்சியினால உணர்ச்சிகளை மாற்றி காட்டுறா, காட்சியவே மாத்துறா. உன் விருப்பப்படி உன்னை நான் அனுமதிக்கிறேங்கிறத இன்னொருத்த என்ன பார்த்து சொல்றான், என் புள்ள அவ படிக்க விரும்பினான், தொலை தூரத்துல அங்க விடுதியில தங்கி நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அவ விருப்பப்படி சந்தோஷமா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருக்கேன். அவளுடைய நேர்மையும் கல்வி மேல இருக்கக்கூடிய பிரியமும் அந்த திறமையும் அவ தன்னைத்தானே பாதுகாத்துக்கிற அந்த ஒரு கெட்டிக்காரத்தனம் அந்த ஒழுக்கத்து மேல எனக்கு நம்பிக்கையோட நான் அனுப்பி வச்சிருக்கிறேன். ஆனா இன்னொருத்தர் அவன் என்னையா புள்ள வளர்க்கான், அவளை அங்க பாட்டுக்கு ஒத்தையில் விட்டு அது எங்க போகுது எப்படி தெரியுதுன்னு கொஞ்சமாவது பொறுப்பா கவனிக்கானா அப்படின்னு காட்சியை மாத்தினா எப்படி இருக்கும்? அந்த உணர்ச்சிக்கு அந்த நேரத்துல மதிப்பு இல்லைன்னாலும் பிற்காலத்துல அந்த உணர்ச்சிக்கான மதிப்பு வந்துடும். சொல்லி 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 அதே மாதிரி சொல்லி சொல்லி பரப்பி பரப்பி அவன் பொறுப்பு இல்லாம பொண்ணை விட்டுட்டான் அப்படின்னு வந்துடும். அது உனக்கும் எனக்கும் அது காதுக்கு சேர்றதுக்குள்ள அது ஊரெல்லாம் பரவி இருக்கும், நமக்கே தெரியாது. அந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகள்லாம் இதுல நிறைய உண்டு. பொய்யான நிகழ்ச்சிகள், திசை திருப்பக்கூடிய ஜீவர்களை நல்லவங்களை திசை திருப்பக்கூடிய பொய்யான நிகழ்ச்சிகள் நிறைய உண்டு. அந்த மாதிரிலாம் இதெல்லாம் அழிக்கிறதுக்குன்னே வந்தவன் ராமன். இதெல்லாம் தெரிஞ்சாதானே அழிப்ப நீ. தூய்மையான ஒரு எண்ணத்துல உனக்கு உறுத்தலான ஒரு விஷயம் இருந்தா தானே, உறுத்தல் தெரிஞ்சாதானே அந்த உறுத்தலை எடுத்து போடுறதுக்கு என்ன பண்ணணும் பார்க்க முடியும். கஷ்டம்னு ஒண்ணு வரும்போது தானே ராமாயணம் படிச்சா உன் கஷ்டம் தீரும் அப்படின்னா இது மந்திர தந்திரம் கிடையாது. கஷ்டம் வந்தது நமது கவனமின்மை. ராமாயணம் படிச்சா கவனமும் தெளிவும் அறிவும் வந்துடும். கஷ்டத்தை நீ சர்வசாதாரணமா தூக்கி தூர எறிஞ்சிருவ. இதுதான் விஞ்ஞானமே தவிர ரகசியமே தவிர ராமாயணம் படிச்சா கஷ்டம் தீர்ந்துருங்கிறதெல்லாம் சும்மா சூமந்திரகாளி வித்தை காட்டுற வேலை இல்லை, கண்கட்டி வித்தை இல்லை, அறிவுபூர்வமான விஷயம். ஒன்னா உனக்கு திறமையும் ஒரு வீரமும் தைரியமும் ஆணா இருந்தானே பொண்ணா இருந்தானே ஒரு சத்திரிய குணம், எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய ஒரு விசாலமான பார்வை, தைரியம், அந்த ஒரு தெளிவு வந்துடும். அது உனக்கு தர திருப்தியே மேலும் மேலும் உன்னுடைய வீரத்தையும் விவேகத்தையும் வளர்த்துக்கிட்டே போகும். அதுல ஈரம் இருக்கும், அன்பு இருக்கும், பாசம் இருக்கும், கருணை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். எல்லாத்தையும் விட நீதான் உனக்கு தலைவி தலைவன் அப்படிங்கிற ஒரு கம்பீரம் வரும், நிறைவு. அதுதான் இறைவனுக்கு பிடிச்சது. இதுக்குத்தான் 33 கோடி தேவர்களும் இறைவனும் ஜீவர்களுக்கு பல்வேறு வகையான பாடங்களை நடத்தி காட்டுறாங்க. தாங்களும் சேர்ந்து வாழ்ந்து கூட தங்களையும் ஒரு கதாபாத்திரமா சேவகர்களா உதவியாளர்களா நம்ம கூடயே இருக்காங்க. நமது புலன்களுக்குள்ள இருக்காங்க, புத்திக்குள்ள இருக்கிறாங்க, உணர்ச்சிக்குள்ள இருக்கிறாங்க, சுத்தி இருக்கிறாங்க, எதிரியா இருக்கிறாங்க, நண்பர்களா இருக்கிறாங்க, ஆசிரியர்களா இருக்காங்க, பொண்டாட்டி பிள்ளைகளா இருக்காங்க. எல்லா வகையிலையுமே பாடம் நடத்துறாங்க. ஏன் காக்கா குருவியா கூட இருப்பாங்க, மணி சத்தமா கூட இருப்பாங்க, கோயில்ல அடிக்கிற மணி சத்தமா கூட இருப்பாங்க. எல்லா வகையிலையுமே இருந்து உதவி செய்யறாங்க. அப்படி மந்திரை சொல்றத கேட்டு தசரதன் நீ என்ன சொன்னாலும் கேட்பான். நீ அநியாயமா கௌசல்யா அவமதிச்சிருக்கிற, அவ புருஷனையும் பிள்ளையும் நீயா 1 வருஷப்படுத்திக்கிட்டு
கௌசல்யா அவ இன்னைக்கு ராமனுக்கு பட்டம்னு சுட்டினா என்னதான் நீ ராமனை கொஞ்ச நாளும் என் பிள்ளைக்கு தானே பட்டாபிஷேகம், ஓம் பிள்ளைக்கு இல்லைன்னு சொல்லி இன்னைக்கு கௌசல்யா உன்னை சும்மா விட்டுருவாளா அப்படின்ன உடனே யோசிக்க ஆரம்பிச்சுட்டா. நான் இதுவரைக்கும் கௌசல்யாவை அவமதிச்சு நான் ஒண்ணுமே பேசலையே, அவங்க கிட்ட நான் எந்த ஒரு குற்றம் குறையா பார்த்து கூட சகஜமா கூட பேசுனது இல்லையே. அப்படி இருக்கும்போது அவளை நான் அவமதிச்சேன்னு அவ எப்படி நினைப்பான்னு இந்த அம்மாவுக்கு தோணவே இல்லை, கைகைக்கு தோணவே இல்லை. ஏன்னா மந்திரி சொல்றது உண்மைதானே. எனக்கு முன்னால இருந்தே தசரதை அவளுக்கு புரிச்சே, எனக்கு முன்னாலேயே அவ ராமனை பெத்துட்டா, ராமன் அவளுடைய புள்ள, ரெண்டு பேரையுமே நம்ம வசப்படுத்தி வச்சிருக்கிறோம். அப்ப அவளை அவமதிக்கிறதா அவ ஏன் நினைச்சிருக்க மாட்டான்? அதே கௌசல்யை அவமதிக்கிறதா நான் அவமதிச்சதா நினைச்சுக்கிட்டு இப்போ அவ பழி வாங்குறதுக்கு வாய்ப்பு மந்திர சொன்ன மாதிரி இருக்கத்தானே செய்யும் அப்படின்னு யோசிச்சுட்டா, பொண்ணா யோசிச்சுட்டா. இந்த மந்திரிக்கு வேலை இதே தான், நீ பொம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளை, நீ பொம்பளை பிள்ளைன்னு சொல்லியே வளர்த்துட்டா. அவங்க அப்பா எல்லாத்தையும் கட்டி கொடுத்தாரு, நீ பொண்ணா இருந்தாலும் சரி, நீ நாடாளும் தகுதி உள்ளவள், எனக்கு அடுத்து ஆண் வாரிசு என்ற சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி நீ தான் அப்படிங்கிற மாதிரி வளர்த்தான். இவங்க என்ன இருந்தாலும் நீ ஒரு பொம்பளை பிள்ளை அப்படின்னே சொல்லி இப்போ பொம்பளை தனத்தை உண்டு பண்ணிட்டான். அதுலதான் இவளுக்கு தோணிருச்சு, கௌசல்ய அவ புருஷனையும் அவ பிள்ளையவும் நம்ம வசப்படுத்தி அன்பு காட்டினதுனால, அவங்க நம்ம கிட்ட பிரியமா இருக்கிறதுனால கௌசல்யை ஆத்திரத்துல இருந்திருப்பா. அவளை நான் அவமதிச்சேன்னு தான் அவ நினைச்சிருப்பா. நான் பேசினதில்லை, எதுவுமே சொன்னது இல்லைன்னாலும் இன்னைக்கு அவன் இப்போ ராமனுக்கு பட்டாபிஷேகம் தலைமையில் உக்காந்துருக்கும் போது அவ என்னை பார்த்து, பாத்தியா என் புள்ள என்னைக்கு இருந்தாலும் என் புள்ள தான் ராஜா, உன் புள்ள எங்கேயோ போயிருக்கிறான், உங்க அப்பா வீட்டில் தானே கிடக்குறான் அப்படின்னு அவன் நாளைக்கு நம்மளை நினைச்சு பழி வாங்கினா என்ன செய்ய? இந்த சூக்குமத்தை தந்திரமா மந்திர உள்ள தள்ளிட்டு அது கைகைக்கு மனசு மாறுறதுக்கான வாய்ப்பை இந்த 33 கோடி தேவர்களும் பகவானுடைய சங்கல்பப்படி நிறைவேறட்டும்னு சொல்லி கதையை இங்கே ஆரம்பிச்சு வச்சுட்டாங்க. அடுத்த கட்டம் கதைக்கு வலிமையான ராமாயணம் தொடக்கத்துக்கு வலிமையானது பரதனும் சத்ருகனும் அங்க போனதுல ஆரம்பிச்சது ராமாயணம். இப்போ வலிமையா அடுத்த கட்டம் நிகழ்ச்சி ரொம்ப சுறுசுறுப்பா நடக்குது. இதை கேட்ட கைகேயி ராமனுடைய உத்தம குணங்களை நன்றாக அறிந்தும் தேவர்கள் தங்களுடைய காரியத்தை முடித்துக் கொள்ள விரும்பி அவளுடைய மனசை கெடுத்ததால் மந்திரியின் காரணங்களை ஒப்புக்கொண்டாள். தான் கௌசல்யைக்கு வேலைக்காரியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தால் கோபம் முகத்தில் ஜொலித்தது. உஷ்ணமாக பெருமூச்சு விட்டு கொண்டு, அடி மந்திரே, இந்த நிமிஷத்தில் ராமனை காட்டிற்கு துரத்தி பரதனைக்கு பட்டம் கட்டுகின்றேன். நீ கூர்மையான புத்தி உடையவள் என்று எனக்கு தெரியும். பரதன் இப்பொழுதே ராஜ்யத்தை அடைய வேண்டும். ராமனுக்கு அது ஒரு காலம் கிடைக்க கூடாது. அதற்கு தகுந்த உபாயத்தை ஆலோசனை செய் என்றாள். உடனே மந்திரை ராமாபிஷேகத்தை கெடுக்க நிச்சயித்து கைகேயி தான் சொன்னபடி செய்ய ஒப்புக்கொண்டதால் மிகவும் சந்தோஷித்து, உன் புத்திரனுக்கு ராஜ்யம் கிடைக்கும் உபாயத்தை இதோ சொல்லுகிறேன். ஆனால் என்னை கேட்கிறாயே, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஞாபகம் இருந்தும் மறைக்கின்றாயா? உனக்கு இதமான விஷயத்தை என்னிடத்தில் இருந்து கேட்க விரும்புகின்றாயோ? அப்படியானால் சொல்லுகிறேன் கேள், கேட்டு நன்றாக ஆலோசனை செய் என்றாள். அப்பொழுது கைகேயி வெகு பரபரப்புடன் எழுந்து படுக்கையில் உட்கார்ந்தபடி, மந்திரே, பரதனுக்கு எப்படியாவது ராஜ்யம் கிடைக்க வேண்டும். ராமனுக்கு ஒரு நாளும் கிடைக்க கூடாது. ஏதாவது உபாயத்தை சொல்லு என்றாள். அப்பொழுது மந்திரி, முன்னொரு காலத்தில் தேவா அசுர யுத்தம் நடந்த பொழுது அபஜயம் அடைந்த தேவர்கள் தசரதனை உதவி செய்யும்படி வேண்டினார்கள். அப்பொழுது மகாராஜா தன்னை சேர்ந்த மகிழ்ச்சிகளையும் உன்னையும் அழைத்து கொண்டு, ஆனால் தெற்கில் தண்டகாரண்யத்தில் மீனக்கொடியுள்ள சம்பரன் எதிரிலுள்ள மகாசுரன் அரசாலும் வைஜேந்தபுரத்தை நோக்கி செல்கையில், அந்த அசுரனோ மகா மாயாவி, தேவர்களால் ஜெயிக்க முடியாதவன். இந்திரனுடன் அடிக்கடி யுத்தம் செய்து பகலில் காயம்பட்டவர்களை ராத்திரியில் தூங்கும் பொழுது அசுரர்களால் கொலுவிக்கின்றவன். தசரதர் அவர்களுடன் கோரமான யுத்தம் செய்யில் அசுரர்கள் அவனை
அஸ்திர சஸ்திரங்களால் மிகவும் காயப்படுத்தினார்கள். அவர் மூர்ச்சையடைந்து பிரக்ஞையை இழந்தார். அப்பொழுது நீ ரதத்தை வேறு இடத்திற்கு ஓட்டி கொண்டு போய் சைத்தியோபச்சாரம் செய்து பிரக்ஞையை வரவித்தாய். அசுரர்கள் அங்கேயே வந்து அஸ்திரங்களால் அடிக்க அங்கிருந்து அரசனை வேறு இடத்திற்கு கொண்டு போய் காப்பாற்றினாய். 2 தடவை தன் உயிரை ரட்சித்ததற்காக அரசன் சந்தோஷப்பட்டு, பெண்ணே, உனக்கு 2 வரங்களை கொடுக்கின்றேன், என் உயிரை காப்பாற்றினாய் அல்லவா, கேள் என்றான். நீ அவைகளை பெற்றுக்கொண்டு, நாதா, தாங்கள் கொடுத்த வரங்களை சமயம் வரும்போது கேட்கிறேன் என்றாய். அவனும் அதற்கு சம்மதித்தான். இதை நீயே எனக்கு சொல்லாவிட்டால் எப்படி தெரியும்? உன்னிடத்தில் எனக்குள்ள பிரீதியால் மறக்காமல் நான் ஞாபகத்தில் வைத்து கொண்டிருக்கின்றேன். ராமாபிஷேகத்திற்காக நடக்கும் ஏற்பாடுகளை உன் பர்த்தாவினிடத்தில் சொல்லி நிறுத்து. அவன் உனக்கு கொடுத்திருக்கும் 2 வரங்களையும் இப்பொழுது ஞாபகப்படுத்தி ராமனை 14 வருஷங்கள் காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் பரதனுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் சொல். 14 வருஷங்கள் என்ன கணக்கென்றால், ராமன் காட்டில் இருக்கும் 14 வருஷங்களுக்குள் பரதன் குடிமக்களின் பிரீதியை ஸ்திரமாக சம்பாதித்துக் கொள்ளுவான். நான் சொன்ன உபாயத்தை அனுஷ்டிக்கும் வழியை சொல்லுகிறேன் கேள். தசரதனிடத்தில் கோபம் கொண்டவளை போல் இப்பொழுதே கோப அறைக்கு போய் அழுக்கு வஸ்திரத்துடன் தரையில் படுக்க வேண்டும். அவனை பார்த்தவுடன் அழுது கொண்டு துக்கத்தில் மூழ்கினவளாக அவளை கண்ணெடுத்து பாராதே, பேசாதே, எழுந்திராதே. இப்படி செய்தால் நமது காரியம் உடனே பலிக்கும். மற்றவர்களை காட்டிலும் உன்னிடத்தில் அவனுக்கு பிரீதி அதிகம் அல்லவா? இது எனக்கு நிச்சயமாக தெரியும். உனக்காக நெருப்பில் விழு என்றாலும் விழுவான். உனக்கு கோபம் உண்டாகும்படி எதையும் செய்ய துணிய மாட்டான். நீ கோபம் கொண்டால் உன்னை கண்ணெடுத்து பார்க்கவும் முடியாது. உன் பிரியத்தை சம்பாதிப்பதற்கு தன் பிராணனை விட சொன்னாலும் விடுவான். உன் சொல்லை தாண்ட முடியாது. அடி சோம்பேறி, ஈஸ்வரனால் உனக்கு கொடுக்கப்பட்ட அழகின் சக்தியை நன்றாக தெரிந்து கொள். அவன் உனக்கு முத்து, தங்கம், ரத்னம் இன்னும் விலை உயர்ந்த எதை கொடுத்தாலும் அவைகளில் ஆசை வைக்காதே. முன்பு தேவாசுர யுத்தத்தில் உனக்கு கொடுத்த 2 வரங்களையும் இப்பொழுது ஞாபகம் செய். அவன் சொன்ன வார்த்தை தவறமாட்டான். ஆகையால் நமது எண்ணம் பலிக்கும். நிச்சயம் அவன் உன்னை தூக்கி எடுத்து உனக்கு அந்த 2 வரங்களை கொடுத்தேன் என்றால் அவனை அப்படியே பிரதிக்கை செய்ய சொல்லி ராமனை 14 வருஷங்கள் வரையில் காட்டிற்கு அனுப்பும்படியும் பரதனை இந்த பூமிக்கு அரசனாகும்படியும் சொல். ராமன் 14 வருஷங்கள் வரையில் ராஜ்யத்தில் இல்லாவிட்டால் பரதன் பரசித்தியையும் அபிவிருத்தியையும் அடைந்து ராஜ்யத்தில் உள்ள ஐஸ்வர்யம், சைன்யம் முதலியவைகளை கைப்பற்றி கொண்டு பிறகு தான் உள்ள வரையில் சுகமாக அரசாளுவான். ராமனை காட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்ற வரத்தை எப்படியாவது கேட்டு வாங்கு. இப்படி செய்தால் உன் புத்திரனுக்கு சகல சேமமும் உண்டாகும். ராமன் காட்டிற்கு போய்விட்டால் பிரஜைகளுக்கு அவனிடத்தில் இப்பொழுதுள்ள பிரீதி அற்றுப்போகும். அவனை ஒருவரும் ஆசிரியக்க மாட்டார்கள். உன் பரதன் சகல சத்துருக்களையும் ஜெயித்து மகாராஜாவாக இருப்பான். பரதன் புத்திமானாகையால் ராமன் காட்டிலிருந்து திரும்பி வரும்பொழுது ராஜ்யத்தில் உள்ளவர்களின் மனசை கவர்ந்து தன் நண்பர்களால் ஆதரிக்கப்பட்டு அசைக்க முடியாமல் இருப்பான். நமது உத்தேசத்தை முடிக்க வேண்டிய சமயம் வந்துவிட்டது. பயமில்லாமல் நீ அரசனை சுவாதீனம் செய். ராம பட்டாபிஷேகத்திற்கு நடக்கும் ஏற்பாடுகளை நிறுத்து என்று உபதேசித்தாள். இப்படி தனக்கு கெடுதியான விஷயங்களை மந்திரை இதமாக சொன்னதை மீண்டும் மீண்டும் நம்பி சந்தோஷித்து கட்டிற்கடங்காத பெண் குதிரையை போல் கைகையை ஆவேசம் கொண்டு, மந்திரே, கூனிகளுக்கு சூஷ்ம புத்தி இருப்பது சகஜம். ஆனால் லோகத்தில் உள்ள கூனிகளில் உன்னை போல் சூட்சுமமான புத்தி உள்ளவர்கள் கிடையாது. என்ன ஆச்சரியம்! இது எனக்கு இதுவரையில் தெரியாமல் போயிற்றே. நீ ஒருத்தியே எனக்கு இதத்தை தேடுகின்றவள். என் சேமத்தில் எப்பொழுதும் கவலை உள்ளவள். தசரதனுடைய வாஸ்தவ அபிப்பிராயம் எனக்கு இதுவரையில் தெரியவில்லை. கோணலான அங்கங்களுடன் பார்க்க விகாரமாய் வெறுப்புண்டாகும்படி லோகத்தில் பல கூனிகள் இருக்கின்றார்கள். தாமரை புஷ்பம் காற்றால் வளைந்திருந்தால் அதன் அழகு குறையுமா என்ன? அப்படி இயற்கையான அழகுள்ள உன்னுடைய தேகம் கூணலால் கொஞ்சம் வளைந்திருந்தால் உன் அழகு குறையுமா? இங்கே கைகையை அவளுடைய சம்திரியா லட்சணத்துப்படி அவருடைய புத்திசாலித்தனத்தை சம்திரியா லட்சணத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. அந்த அந்த சம்திரியா லட்சணத்தை பற்றி நம்ம வர்ணிக்க ஆரம்பிச்சோம்னா அது உங்களுக்கு ஏற்கனவே
சாமுத்திரிகா லட்சணம், அதாவது உடற்கூறு, உடல் மொழி, அவங்களுடைய தோற்றம், கண்ணும் மூக்கும் கையும் காலும், அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய உடல் இயக்கம், உடலோட வடிவமும் உடலோட இயக்கத்துக்கும் அவங்க எண்ணத்தினுடைய போக்குக்கும் பொருத்தம் இருக்கு அப்படிங்கிறது தனிப்பாடமா தெரிஞ்சுக்கணும். அது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா இது வர்ணிக்கிறதுக்கு இது புரியும். இருந்தாலும் அந்த கட்டம் நமக்கு அப்புறமா படிச்சுக்கலாம். இப்போ அவளுக்கு உருப்படியான யோசனையை சொல்லி மந்திரை பரிசை வாங்கிட்டு தன்னுடைய நாடகத்தை ஆரம்பிக்கிறாங்க கைகேயி அம்மா. கைகேயி ஒரு மகிழ்ச்சி கடல்ல மிதந்துக்கிட்டு ஆனந்தமா தசரதர் வரும்போது அந்த மகிழ்ச்சிக்கு நேர் எதிரான விரோதமான எண்ணத்துல எல்லோரும் மகளுக்கு போது ஒருத்தர் மட்டும் எதிர்ப்பு குணமும் தன்னுடைய சோகத்தையும் காட்டுனா திகைப்பா இருக்குமா இல்லையா? அந்த மாதிரியான திகைப்பா அவனுக்கு ஊற்றுறதுக்கான தன்னுடைய வடிவத்தை கைகேயி அப்படியே மாத்திக்கிறாங்க. மாத்திட்டு அவங்க அந்த அரசன் வரப்போறது தெரிஞ்சு எப்படின்னு தகவல் சொல்ல ஆசையா வருவான். இதுவரைக்கும் அவன் என்கிட்ட எவ்வளவு பிரியம் வச்சிருந்தாங்கிறதே நீ சொல்லிதான் எனக்கு தெரியுது. இந்த அளவுக்கு இருக்கிற அந்த ராஜாவை விட்டுறக்கூடாது அப்படின்னு தெரியுது. அதே சமயத்துல மந்திரை வலிமையா சொல்லிட்டான், முதல்ல வரத்துல பின்வாங்காத, ராமன் காட்டுக்கு போயே ஆகணும். ஏன் ராஜ்யத்தை பரதனுக்கு கொடுத்துட்டு ராமன் பாட்டுக்கு இங்க இருந்தா இருந்துட்டு போறான், அதுக்கு பரதனும் ராமனும் கூட சம்மதிப்பாங்க, காட்டுக்கு ஏன் அனுப்பணும் அப்படின்னு தசரதன் சொல்லலாம்ங்கிறது மந்திரிக்கு முன்னக்கூடியே தெரியுது. அதைத்தான் இப்ப இந்த அவளுடைய உடலை வர்ணிக்கிறான். உன்னுடைய உடல் வடிவப்படி அழகாத்தான் இருக்கிற நீ, எத்தனையோ கூனிகள் அருவருக்கத்தக்க குணமா இருந்தாலும் கூட உன்னுடைய குணம் என்னுடைய நன்மையை என்ன கருத்தில வச்சிருக்கிறதுனால அழகானவளா தெரியுற நீ எனக்கு அப்படின்னு வர்ணிக்கிறாங்க. ஏன்னா தசரதன் அதுக்கு அடுத்து அப்படி சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மந்திரிக்கு நல்லாவே தெரியுது. சரி பரவாயில்ல, ராம இருந்தா இருந்துட்டு போட்டோம், பரதனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தா போதும் அப்படின்னு இவளும் சம்மதிச்சிருவாங்கிறதும் தெரியும். ஏன்னா ராமன் பிரியமானவன் தானே, ஒண்ணு சம்மதிச்சா சரி இருந்துட்டு போறான்னு கூட விட்டுறலாம். அதனால ராமன் காட்டுக்கு போறது கட்டாயமா அது ஒரு வரம் தனி. ரெண்டாவது வரம் பரதன் அரசாளனும். இந்த ரெண்டு வரத்தையும் முதல்ல நான் கேட்கிற ரெண்டு வரத்தையும் எதுவாக இருந்தாலும் இப்ப தருவேன்னு சொல்லி முதல்ல அவன்கிட்ட பிரதிஜை சத்தியம் வாங்கிரு, அப்புறமா என்ன வரம்னு சொல்லு அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்டான். ஏன்னா முதலே கேட்டா கொடுத்த வார்த்தையே மாற்ற மாட்டான் தசரதன் அப்படின்னு தசரதரை பற்றி நல்லா தெரியுது, மந்திரியை பற்றி நல்லா தெரியுது, ராமனை பற்றி நல்லா தெரியுது, கைகையை பற்றியும் நல்லா தெரியுது. மந்திரிக்கு தன்னை நல்லா தெரிஞ்சதுதான் பெரிய விஷயம். இப்போ இந்த அம்மா இல்லைன்னா ராமன் வனத்துக்கு போறது யோசிக்க வேண்டிய விஷயம். ராமன் வனத்துக்கு போகலை அப்படின்னா ராமாயணமே இல்லை. ஆக தர்மத்தை நிலைநாட்ட எப்பவும் அதர்மம் எங்க எப்படி எந்த வடிவத்துல ஊடுருவி இருந்தாலும் அதை சுத்தமா அழிக்கிறதுல பகவான் எப்பொழுதுமே பல வழியில ஒவ்வொரு கணமும் பூமியை பராமரிக்கிறது, பிரபஞ்சத்தை பராமரிக்கிறதுல தர்மத்தின்படி அவருடைய ஆட்சியில எந்த குறைவும் இல்லாம என்றும் இன்றும் பார்த்து கொண்டு கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். அதனால நம்ம அதர்மத்தை கண்டோ, தோல்வியை கண்டோ, துயரங்களை கண்டோ, வறுமையை கண்டோ, வியாதி மற்ற அரசாங்கத்தால இயற்கையால எந்த வியாதியாலையும் எந்த துயரங்களாலையும் நம்மளை எதுவும் பாதிக்க முடியாதபடி அற்புதமான கவசமா இந்த ராமநாமமும் ராமாயணமும் நமக்கு துணையாவே இருக்குங்கிறதுல தைரியமா மகிழ்ச்சியா நிம்மதியா வாழலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய.